வியாபாரம் இருக்குது. ஆனா அவர் முகத்தை பார்த்த ஒரு ஆவிக்குரிய டார்க்னஸ் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நான் நல்ல வெளிச்சமா இருக்க விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அந்த மாதம் கர்த்தருடைய வெளிச்சத்தை பத்தி, வெளிச்சம் அந்த வார்த்தையை பத்தி இந்த மாதம் தியானிக்க போறோம். கர்த்தர் வாக்கு தத்தம் எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார், எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் நம்ம இருட்டாக்கி வச்சிருக்கலாம். கடன் இருட்டாக்கி வச்சிருக்கலாம், பலவீனம் இருட்டாக்கி வச்சிருக்கலாம், குழப்பத்தில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள் இருட்டாக்கி வச்சிருக்கலாம், மன அழுத்தம் இருட்டாக்கி வச்சிருக்கலாம், மத்தவங்களை மன்னிக்க முடியாத தன்மை, மத்தவங்க பண்ண துரோகம், நம்மளுக்கு இருக்கிற பலவிதமான சுபாவங்கள், இவைகள் எல்லாம் நம்ம இருட்டாக்கி வச்சிருக்கலாம். ஆனா பைபிள் சொல்றது எப்பேற்பட்ட இருட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நம்மளை வெளிச்சமாக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட இருட்டையும் அவர் வெளிச்சமாக்க வல்லமையுடையவர். எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் வெளிச்சமாக்க அவர் வல்லமையுடைய தெய்வம். பைபிள்ல ரெண்டு பேர் ஆச்சரியமான காரியங்களை, ரெண்டு ஆச்சரியமான மனுஷங்களை பத்தி நம்ம பார்க்கணும். லூக்கா 8வது அதிகாரம் 27 வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? நான் பிரிண்ட் கொடுத்தேன். எங்க இந்த பாட்டு, இந்த பேப்பர் பின்னாடி இருக்கும் பாருங்க, இருக்கா? 8:27 வாசிங்களேன். மைக்ல அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கி இருந்தவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன், ஒரு பேரை பிடிச்சவன். அவன் பார்த்தா என்ன பண்ணல, அவன் வீட்டுல தங்கல, வனாந்தரத்துல இருக்கிறான், ட்ரெஸ் போடல, அவன் வாழ்க்கை எவ்வளவு இருளடைஞ்சு போயிருக்கிறது. பிசாசு அவனை குடும்பத்தை விட்டு பிரிச்சு எங்க கொண்டு போயிருக்கு? கல்ற 2000 இன்னைக்கே கொஞ்சம் கல்றெல்லாம் இருட்டாதான் இருக்கும், பெரிய லைட் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வனாந்தரம் எவ்வளவு இருட்டா இருக்கும். இல்ல ஒரு வீடு தேர்வுனா கூட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிம்லி விளக்கு, ஏதாவது ஒரு விளக்கு கூட வச்சிருப்பாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா வனாந்தரம்னா யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க, எவ்வளவு இருட்டா இருக்கும். பிசாசோட இருட்டிலேயே தான் வைக்கிறான். வாழ்க்கையில அவன் பிடிச்சு, அவன் குடும்பத்தை விட்டு பிரிச்சு, அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, அவனே காயப்படுத்திட்டு அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல பிரேத கலர்னு போட்டிருக்கு. கல்றையில சுடுகாட்டுல போய் இருக்கிறான். நம்ம ஸ்லாக்ல சொல்லணும்னா கல்றையில போய் இருக்கிறான். பிசாசு அவனை அப்படிப்பட்ட பேய் பிடிச்சு அவனை காயப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா ஒரு நாள் தேவாதி தேவன் அவனை வந்து சந்தித்தார். அவன் வாழ்க்கை என்னமா 8:39 வாசிகள். இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பிசாசு பிடிச்சு ட்ரெஸ் போடாம நிர்வாணமா ஊர் சுத்திட்டு இருந்தவனை கர்த்தர் ஊழியக்காரனா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. நல்ல கரணம் தட்டி ஆமென். எவ்வளவு வல்லமையுடைய தெய்வம். பேய் பிடிச்ச குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரேத கல்லறையிலும் வனாந்தரத்திலும் எவ்வளவு கொடுமையா அவன் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் அவனை தொட்டு அந்த வெளிச்சத்தை பத்தி பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு பெரிய ஊழியக்காரனா மாத்தினார். அதுக்கப்புறம் அவன் மூளையை நான் விசுவாசிக்கிறேன், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் செத்து போன உயிரோட இருந்திருப்பாங்க, எத்தனை நடக்க முடியாது நடந்து போயிருப்பாங்க, எத்தனை பார்வை இல்லாத பார்வை பெற்றிருப்பாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அவர் மூலமா செஞ்சிருக்க முடியும். காரணம் வாழ்க்கை வெளிச்சமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப பேய் பிடிச்சி இப்படி ரோட்ல ட்ரெஸ் இல்லாம சுத்திட்டு இருந்த ஒருத்தரே ஊழியக்காரனா மாத்த முடியும்னா, அவர் வெளிச்சமா மாத்த முடியும்னா, உங்களை என்ன எவ்வளவு அவர் வெளிச்சமா மாத்த முடியும். ஹல்லேலூயா. நம்ம இருண்டு போய் எல்லா வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க நானும் பலவிதமான பிசாசு தந்திரங்கள் அகப்பட்டு வாழ்க்கையில பலவிதமான காரியம் இழந்து போயிருக்கலாம். குடும்பத்தோடு இருக்கிற உறவை இழந்து போயிருக்கலாம். அவன் ட்ரெஸ் இல்லாம இருந்த ஆண்டவர் கொடுத்த மகத்துவத்தை இழந்து போய், ஆண்டவர் கொடுத்த காரியங்களை இழந்து போய், மற்றவங்களை மன்னிக்க முடியாத சுபாவங்கள்லாம் நம்ம இருளடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா தேவன் வாழ்க்கையில வருவார்னா அவர் நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவனை சரியாக்கி மறுபடியும் எங்க அனுப்பினாரு? நம்மளால என்ன பண்றோம்? அப்பா நான் பெரிய பேய் பிடிச்சிருந்த உன்னை சரியாக்கிட்ட நீ வந்து ஊரெல்லாம் என்ன பண்ணா உன் மேல கை வச்சதுனாலதான் அற்புதம் நடந்துச்சு ஊரெல்லாம் சொல்லு, என் கூடிய வாப்பான்னு என்ன பண்றோம்? பெரிய வீடியோ எடுத்து யூடியூப்ல போறது, பேஸ்புக் போறது, என்னாலதாங்க நடந்துச்சு அப்படின்னு பெருசா பேனர் வச்சுட்டு இருப்போம். ஆனா இயேசு நல்லவர். நீ என்ன பண்ண? ஒழுங்கா வாயை மூட்டு
உன் வீட்டுக்கு போ, உன் குடும்பத்தை பார்த்து ரட்சிக்கக்குள்ள நடத்து அப்படின்னு சொன்னாரு. பைபிள் சொல்லுது அவர் ஊர்ல போய் ஊழியம் பண்ணாரு. யாரெல்லாம் அவன் பேய் பிடிச்சவன்னு சொல்லி அவனை புறம் தள்ளினாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தலையை வந்து நீட்டி இருப்பாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட ஊழியக்காரனா மாற்றினார். காரணம் அவர் எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 7:37 கொஞ்சம் வாசிங்களா. பாவியான ஒரு ஸ்திரியை பத்தி பார்க்கணும். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்க